அடிங்க சார், அடிங்க. இது அங்க வச்சு அடிக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு தனியா கூட்டி வந்து அடிக்கிறீங்க சார்? நீங்க அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார், அது மாதிரி நான் திருடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடா காரணம்னு கண்ணாடி கட்டி லுக்கிலே கேட்குறீங்க, அதானே? சொல்றேன், எழுதிக்கங்க சார். நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும் தான் சார் ஆசைப்பட்டேன். அது கிடைக்காட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு மினி கான்ஸ்டபிள் ஆகணும் தான் சார் ஆசைப்பட்டேன். அதுக்காக நானும் ஆயிரக்கணக்கான முட்டையும் பல லிட்டர் கணக்கான பாலையும் பாம்பு மாதிரி குடிச்சு உடம்ப டெவலப் பண்ணி போலீஸ் செலக்ஷன் போனேன் சார். ஆனா அந்த ரிட்டையர்ட் ஐஜி மிஸ்டர் ரங்கராஜன் என்ன பண்ணார் தெரியுமா? நெஞ்சில அகலம் 1 இன்ச்சு கம்மியா இருந்தக்காண்டி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார் சார். 1 இன்ச்சு சார், 1 இன்ச்சு. 1 இன்ச்சில் என்ன சார் கெட்ட போகுது? என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருச்சு சார். பிலீவ் மீ. என்ன மாதிரி வேகத்தோடையும் துடிப்போடையும் இருக்கிற ஒரு ஃபயர்மேனை பயன்படுத்த தெரியாத உங்க டிபார்ட்மெண்ட் என்ன வச்சு பலன் மட்டும் அடைஞ்சிருக்கு சார். ஒரு திருடனா தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிட்டு ராப்பகலா உழைச்சு டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன் சார். நியாயப்படி பார்த்தா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேர் வாங்குற சம்பளத்தை 1% புரோக்கர் கமிஷன் எனக்கு கொடுக்கணும் சார். புரோக்கர் கமிஷனா? பின்ன இது வரைக்கும் யாராச்சும் கேட்டு பண்ணலான்னு இல்லை, நீங்க தான் யாராச்சும் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க சார். சார் துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு நான் என்ன சார் சொன்னேன் சார்? என் பொசிஷன் உங்கள்கிட்ட சொன்னேன் சார். அதுக்காண்டி தப்பான டிசிஷன் எடுக்காதீங்க. உண்மையில 600-650 திருட்டு கேஸ் இருக்கு டிபார்ட்மெண்ட்ல. மொத்த ஜாதமே எங்க கையில இருக்கு. நான் நினைச்சிருந்தா இந்த கேஸ் வச்சு உன்னை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க தெரியுமா? சார் 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 அங்க வச்சு அமுக்காதீங்க சார். அது ஆனாகாமே இங்க ஆப்பாயிரு சார். இதை எடுத்துட்டு என்கிட்ட சொல்ல வந்த மேட்டர் சொல்லுங்க சார். நான் இப்போ ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எது ஆபரேஷனா? ஓ, சைடுல டாக்டருக்கும் படிச்சிருக்கீங்களா? என்ன ஆபரேஷன் சார்? மூளை ஆபரேஷனா, மூளை ஆபரேஷனா? எதுல ஸ்பெஷல் நீங்க? ஐயோ, பின்னால சொல்றாரு, வெடிக்க போகுது. யோ, ஆபரேஷன்னா திருடனை பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஓ, அதுக்கு பேரு ஆபரேஷனா? சாரி சார், சொல்லுங்க. ஒரு கடத்தல் கும்பலை பிடிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கும்பலை உன்னை வச்சு தான் பிடிக்க போறேன். கடத்தல் கும்பலை என்னைய வச்சு பிடிக்க போறீங்களா? இது மட்டும் நீ செஞ்சேன்னா உன் மேல இருக்கிற அத்தனை கேஸை நான் கேன்சல் பண்றேன். நீ நினைச்ச மாதிரியே உன்னை நான் போலீஸ் ஆக்குறேன். என்னது போலீஸா? நானா? ஆமா. ஆனா நீ போலீஸ் ட்ரெஸ் போடக்கூடாது. எது? போலீஸ் ட்ரெஸ் போடக்கூடாதா? போலீஸ்னே வெளியில சொல்லக்கூடாது சார். போலீஸ் ட்ரெஸ்ஸும் போடாம போலீஸ்னு சொல்லாம பின்ன கக்கிஸ் கலர் வளைக்கா கூப்பிடுறீங்க? நீ ஒரு ஸ்பை. ஸ்பைனா? ரகசிய போலீஸ் உளவாளி. ஐயோ, நிறைய சொல்றாரு. நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா, கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் தரேன். சொல்லுங்க சார். இவன் தான் நாகராஜன். வெளி உலகத்துக்கு இவ ஒரு நட்சத்திர ஹோட்டல் ஓனர். ஆனா மறைமுகமா நிறைய கடத்தல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சமீபத்தில் அவன் பண்ணிட்டு இருக்கிறது இல்லீகலா சிகரெட்டை கடத்துறது. எப்படியாவது நீ அந்த கேங்குள்ள போய் அவங்க ரகசியத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்ப எனக்கு தகவல் சொல்லிட்டு இருக்கணும் சார். இவ்வளவு டீட்டெயில் வச்சிருக்க நீங்க, நான் ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொல்லலாமா? நீங்களே போய் பிடிக்க வேண்டியதானே? அது அவ்வளவு சுலபம் இல்ல. இவனோட லிங்க் பெரிய லிங்க். இவனுக்கு சிகரெட் எங்க இருந்து வருது, சிகரெட் எங்க கைமாறுது, சிகரெட்டை எங்க மறைச்சு வச்சிருக்கான், மொத்த சரக்கையும் யாருக்கு விற்கிறான், இந்த விஷயத்துக்கு எதுக்குமே எங்க கிட்ட ஆதாரம் இல்லை. அந்த ஆதாரத்தை கலெக்ட் பண்ணத்தான் நீ அந்த கூட்டத்துக்குள்ள போற. சார், நீங்க சொல்றத பார்த்தா அவன் பக்கா கிரிமினல் மாதிரி தெரியுது சார். இவன் இருக்கிறதுக்கு அவ்வளவு சாதாரணமா என்னால போக முடியுமா? யூ ஆர் கரெக்ட். அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு. இவன் தான் படகு பாபு, நாகராஜனோட ரைட் ஹேண்ட். இவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டு தான் நீ அந்த கேங்குள்ள போகணும். சரி சார், இவன் எங்க சார் இருக்கான்? இவன் அட்ரஸ் கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்ப அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கான். எது? ஜெயிலுக்குள்ள இருக்கானா? சரி சார், அவன் வெளியே வந்தோடனே என் டியூட்டியை ஸ்டார்ட் பண்றேன் சார். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இப்பவே நீ உள்ள போய் அவங்கிட்ட பழக்கணும். அப்ப நீங்களே என்னை கைத்தாங்களா கொண்டு விட்டு வந்துருங்க. ஏ எலி, அந்த ஐடியாலாம் எங்களுக்கு தெரியாதா? எக்காரணத்து கொண்டு உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். மறுபடியும் சொல்றேன் எலி, நீ போலீஸ் ஆகணும்னா உள்ள போய் அவனை எப்படியாவது பிக்கப் பண்ணு. என்ன சார், இதுக்கு பேர் தான் ரகசிய போலீஸா? பழைய மாதிரி திருடா இருந்தா தப்பு பண்ணிட்டு உள்ள போனா, இப்ப புதுசா பெருசா என்ன பண்றது? செத்த யோசிக்க வர்றாங்களா? ஓயாம தலைக்கு மேலேயே. யோ எலி, அத என்ன மரத்துல தொங்குற மாங்காவா கல்ல தூக்கி வாங்குற? ஃப்ளைட்டியா?
எக்ஸாக்ட்லி. இந்த எலியை பொறுத்தளவுக்கு அந்த பிளேட்டு இப்போதைக்கு எனக்கு மாங்காதான். போறேன் பாருங்க கடைய.